சரத்குமார் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபியில் இணைச்சிட்டு தானும் பிஜேபியில் இணைஞ்சிருக்காரு. சில தினங்களுக்கு முன்னாடி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் திமுக கூட்டணியில் இணைந்து ராஜ்யசபா சீட்டை வாங்கியிருக்காரு. 2010 கட்சி ஆரம்பிச்சு 2016 முதல் தேர்தலை சந்திச்சு 8 ஆண்டுகளா எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காம தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி தமிழ்நாடு அரசியல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். திரையுலகத்தில் உச்சத்தில் இருக்கும்போது சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை உருவாக்கி இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து தன்னுடைய கருத்தை சொல்லி அரசியல் களத்துக்குள்ள அதிரடியா எஞ்சி கொடுத்திருக்கிறார் விஜய். இந்த 4 பேருமே நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா தோத்துருவாங்க. நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆர்ங்கிற நடிகரை தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த நடிகரும் சாதிச்சது இல்லை. இப்படி தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரவங்களை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம், நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஆனால் இந்த 4 பேரும் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில், அவங்க கொண்டு வந்த கட்சியினுடைய கொள்கைகளில், அவங்க கட்சி மூலமாக செய்த விஷயங்களில், அவங்க முன்னெடுத்த அரசியலில் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்காங்க, இதில் யார் பண்ணது தப்பாக முடிஞ்சது, யார் சரியான பாதையில் பயணிக்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் நடிகர் சரத்குமார் இன்னைக்கு பிஜேபியில் அவருடைய கட்சியை இணைச்சிருக்காரு. 1996 அரசியலுக்கு வந்தவர். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 1996 அப்படிங்கிறது ரஜினியை பற்றி பேசும்போதெல்லாம் எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரு வருஷம். ஏன்னா அப்போ தான் அவர் துணிச்சலாக அதிமுக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு. 1991 96 வரைக்கும் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்காங்க. அந்த 5 ஆண்டு காலத்தினுடைய அரசியல் அப்படிங்கிறது பல பேரை பேச வச்சுது. அதில் ரஜினிகாந்தும் பேசினார். ரஜினிகாந்த் ரொம்ப துணிச்சலாக சொன்னார், இன்னொரு முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தால், ஜெயலலிதா முதலமைச்சரானா தமிழ்நாட்டை இந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை அன்னைக்கு அறிவிச்சிருந்தாரு. அதன் பிறகு ஒரு கூட்டணி உருவாகுது. அந்த கூட்டணி பெரிய வெற்றி பெறுது. இது ஒரு அரசியல். அதே காலகட்டத்தில் தான் சரத்குமார் திமுகவோடு இணைந்து பயணிக்க தொடங்குறாரு. 1998 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டிட்டு தோல்வி அடைகிறார். அதுக்கப்புறமா 2001 ராஜ்யசபா சீட்டை அவருக்கு கொடுக்குறாரு கலைஞர். இப்படி தான் சரத்குமாருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்குது. திமுகவில் தொடங்கின சரத்குமாருடைய அரசியல் வாழ்க்கை அதிமுகவை நோக்கி போச்சு. 2006 ஜெயலலிதாவை சந்தித்து உறுப்பினர் அட்டை வாங்கினார் சரத்குமார். அவருடைய மனைவி ராதிகா சரத்குமாரும் அந்த கட்சியில் இணைஞ்சாங்க. ரொம்ப நாள் அந்த டிராவல் நீடிக்கலை. கொஞ்ச நாள்லேயே சிக்கல் வருது. அங்கேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த கட்சியினுடைய பேரை அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு மாற்றுறாரு. அதை மட்டும் மாற்றலை, கட்சி தொடங்கும் போது இருந்த கொடியை இடையில் ஒரு முறை கட்சியினுடைய கொடி, அந்த கலரு, அதில் இருந்த சிம்பிள் எல்லாம் கூட கொஞ்சம் மாற்றினார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே சரத்குமார் தன்னுடைய அரசியல் ரீதியான நிலைப்பாட்டை மாற்றிருக்கிறாரு. இதில் அவர் 2011 சமத்துவ மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சப்ப எம்எல்ஏவாக ஜெயிக்கிறார். அவரோட சேர்ந்து இன்னொருத்தரும் எம்எல்ஏ ஆனார். ஆனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அவர் தனியாக பிரிஞ்சு போயிட்டார். இப்படி அவருடைய டிராவல் போயிட்டே இருக்கு. 2011 2016 அதே போல் 2014 நாடாளுமன்ற தேர்தல் 19ன்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு கூட்டணி வைக்கிறாரு. ஆனால் பெரிய அளவுக்கு அவரால் வெற்றி பெற முடியலை. 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார். ஆனால் அந்த தேர்தலையும் அவருடைய கட்சிக்கும் வெற்றி கிடைக்கல, கமலஹாசனுடைய கட்சிக்கும் வெற்றி கிடைக்கல. இப்படி தோல்வி மேலே தோல்வியாக இருந்ததுனாலே என்னன்னு தெரியல, இப்போ அவருடைய கட்சியை பிஜேபியில் இணைச்சிருக்காரு. பிரதமர் மோடி காமராஜர் மாதிரி ஆட்சி பண்ணுறாரு, அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக தான் இந்த கட்சியில் சேர்ந்தேன். நைட்டு 2 மணிக்கு இந்த முடிவெடுத்தேன். என்னுடைய மனைவியை கேட்டால் நீங்கள் சரி ஓகே எங்கள் கட்சியில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி சோஷியல் மீடியாலே அதை பற்றி நிறைய விமர்சிக்கிறாங்க. சொல்லப்போனால் ஒரு மேடையில் அவர் பேசினது பெரிய ட்ரால் மெட்டீரியலாக கூட மாறி இருக்கு. அது என்னென்னா, என்னுடைய மாமியார் என்னை முதலமைச்சராக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை அவர் பேசியிருப்பார். அதை இன்றைக்கி நெட்டிசன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது சரத்குமாருடைய அரசியல். அவர் வந்து 96 தொடங்கி இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்கார். இதுக்கு நடுவில் அவருடைய சினிமா வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் அவருக்குன்னு சொல்லக்கூடிய படங்கள் நிச்சயமாக இருக்குது. சமீபத்தில் போர் தொழில்னு ஒரு படம் வந்தது, மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி. அதுக்கு முன்னாடியே கூட பொன்னியின் செல்வன் மாதிரி படங்கள். இன்றைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நாட்டாமை மாதிரி பீக்கில் இருந்த டைமு, சூரிய வம்சம் மாதிரி சூப்பர் ஹிட் கொடுத்தது, இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அவருடைய அடைமொழியாகவே நாட்டாமை அப்படிங்கிறது மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார்னு சொல்லுவாங்க அவரை. இருந்தாலும் அவருடைய அடைமொழி அப்படின்னா நாட்டாமை அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்படி அரசியலில் வந்து திமுகவில் தொடங்கி இன்றைக்கி பிஜேபியில் வந்து முடிஞ்சிருக்கு அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் அவர் மத்திய அமைச்சராக போகிறாரா, இல்லை வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அவரை சீட்டு கொடுத்து தேர்தல் களத்தில் இறக்கி விட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவருடைய அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது எதனால் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கியவர் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாமல் பிஜேபிக்குள்ளே வந்து கட்சியை இணைச்சிட்டு இன்றைக்கி அங்கே அவருக்கு ஏதோ ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை எம்பியோ ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுன்னு ஏன் இங்கே வந்து ஐக்கியமாகறாருன்னு பார்க்கும்போது
கட்சி மாறிக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்கும். ஏன்னா திமுகல இருந்தாரு, அதிமுகல இருந்தாரு. சொந்த கட்சி தொடங்குனாரு. அப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சாரு. மக்கள் நீதி மையத்தோடும் கூட்டணி வச்சாரு. இப்படி அவருடைய நிலைப்பாட மாத்திக்கிட்டே இருந்ததுனால, அவர் மேல பெரிய அளவுக்கு நம்பிக்கை வரல. இன்னொன்னு, அவர் ஒரு சாதியை சார்ந்த தலைவராக ஒரு கட்டத்தில மாறிட்டாரு. அதிமுகவும் அவரோட கூட்டணி வைக்கும்போதும் சரி, எல்லா கட்சிகளுமே ஒரு தேர்தல்னு வரும்போது, எல்லா சமூகத்தை பின்புலமாக கொண்ட கட்சியையும் கூட்டணியில வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சரத்குமாரா அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்த தலைவர். அவர் இருந்தாருன்னா, நாடார் சமூக மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற இடத்தை நோக்கி சரத்குமார் நகர்ந்தாரா? இல்ல பெரிய கட்சிகள் அவர நகர்த்துச்சா? அப்படிங்கிறது கேள்விதான். ஆனாலும் அவர் அப்படி மாறிட்டாரு. திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற நாடார் சமூக மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில இவர் பிரச்சாரம் பண்ணாருன்னா, அது பெரிய அளவுக்கு உதவியா இருக்குங்கிற நிலையில தான் அவருடைய அரசியல் வந்து ஒரு கட்டத்தில மாறுச்சு. ஒரு மாற்றத்துக்கான அரசியலை முன்னிறுத்தணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் அவர் கனவு கண்டாலும், அவருக்கு மக்கள் கொடுத்த இடம்ங்கிறது இந்த மாதிரியாக இருந்தது. அதற்கு அவருடைய செயல்பாடுகள் தான் பெரும்பாலும் காரணம். அவர் ஒருவேளை உறுதியா ஒரு கட்சிய தொடங்கி இப்போ வரைக்கும் தனித்து போட்டிட்டு இருந்தாருன்னா, மக்கள் அவர வேறு மாதிரி இடை போட்டிருப்பார்கள். ஆனா, அவர் தேர்தலுக்கு தேர்தலோட நிலைப்பாட்ட மாத்துனதுனால, அது வேறு மாரியாக போச்சு. அடுத்ததாக கமலஹாசன் சமீபத்தில திமுக கூட்டணியில் இணைந்தாரு. திமுக கூட்டணியில இணைந்தது மட்டும் இல்லாம, வரப்போற ராஜ்யசபா தேர்தல்லயும் திமுக அவருக்கு ஒரு சீட் குடுக்குறாங்க. ஆனா, இந்த தேர்தல்ல அவர் போட்டியிடலன்னு அறிவிச்சாரு. இப்ப சரத்குமாருக்காவது ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம் இருக்கு. ஆனா, கமலஹாசன பொறுத்தவரைக்கும் 2018ல தான் கட்சி தொடங்குறாரு. 2019ல நாடாளுமன்ற தேர்தல சந்திக்கிறாரு. அந்த தேர்தல்ல ஒரு மாற்றத்துக்கான சக்தியா தான் பார்க்கப்பட்டாரு. அர்பன் ஏரியாஸ்ல நெறைய வாக்குகள வாங்குனாரு. இளைஞர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையா இருந்தாரு. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல் ஒரு 2 வருஷம் கேப்லயே அவரு பல தவறான முடிவுகள எடுத்தாரு. முதல்ல அவர் செஞ்ச ஒரு தவறான விஷயம் என்ன அப்டின்னா, சட்டமன்ற தேர்தல்ல அவர் தலைமையில கூட்டணின்னு சொன்னதும் சமத்துவ மக்கள் கட்சிய உள்ள சேர்க்கிறாரு. ஐஜேகேவ உள்ள சேர்க்கிறாரு. இந்த மாரி கட்சிகள உள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, அவங்க கேட்டத விட அதிகமா சீட்ட அள்ளி குடுத்துட்டாருன்ற விமர்சனம். சில இடங்கள்ல இந்த கூட்டணி கட்சிகள் திருப்பி குடுத்ததாலாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு தவறான முடிவ அவர் எடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சிக்கல் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி அப்படின்னா முழு நேரமா மக்கள சந்திக்கணும். முழு நேரமா மக்களோட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் மக்கள் ஒரு தலைவனை அங்கீகரிப்பாங்க. இல்லன்னா எல்லாரும் போல வருவாங்க, போயிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சரியான உதாரணம் யாரு அப்படின்னா கமலஹாசன் தான். சரத்குமாருக்கும் அந்த சிக்கல் இருந்தது. அவர் ராஜ்யசபா உறுப்பினரா இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏவா இருந்திருக்கிறாருனாலும் கூட, அதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, மத்த நேரங்கள்ல சினிமால பிஸி ஆயிருவாரு. நடிகர் சங்கத்துல பிஸி ஆயிருவாரு. அரசியல்னு வரும்போது எப்போலாம் எலக்ஷன் வருதோ, அந்த நேரத்துல தான் அவர நம்ம அதிகமா அரசியல் களங்கள்ல பார்க்க முடியும். இடையில அப்பப்போ ஒரு சில பொதுக்குழு கூட்டம் இருக்கும். இல்ல ஒரு சில போராட்டங்கள் நடத்துவாரே தவிர, ஒரு ஆக்டிவான பொலிட்டிஷியனா அவர் இருந்ததில்ல. அதுவும் அவருக்கு ஒரு சிக்கல். இந்த 2 பேருக்குமே வந்து ஒரு பெரிய தொடக்கம் இருந்தாலும், கமலஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கமே இருந்தது. ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. சரத்குமார் திமுக, அதிமுகல பயணித்துட்டு தனி கட்சி தொடங்குனதுனால, இந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைனாலும், அவரும் வந்து ஒரு செல்வாக்கு மிகுந்த நடிகரா இருந்தாரு. நடிகர் சங்கத்திலயும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. இப்படி இருந்த 2 பேருமே இன்னைக்கு அவங்களுடைய அடையாளத்தை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பேசின இந்த 2 பேரும் இப்படி அப்படின்னா, அதற்கு அடுத்ததா ஒருத்தர் சீமான், இன்னொருத்தர் விஜய். சீமான பொறுத்தவரைக்கும் அவரும் திரைத்துறை பின்புலத்துல இருந்து தான் வந்தாரு. ஒரு இயக்குனரா, நடிகரா ஓரளவுக்கு அவர எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது தான் அவருடைய அடையாளம். ஈழத் தமிழர்களுக்காக பேசினதுன்னு சொல்லி தொடக்கத்துல தேர்தல் அரசியல்ல நேரடியா பங்கேற்காம சில காலம் பயணிச்சுட்டு 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதுலயும் விவசாயி சின்னத்துல எலக்ஷனை ஃபேஸ் பண்றாரு. 2021 சட்டமன்ற தேர்தல், அதுலயும் நேரடியா தேர்தலை சந்திக்கிறார். இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சுட்டு வரும்போது வாக்கு வங்கின்றது கொஞ்சம் கொஞ்சமா உயருது. இன்னைக்கு 6.7% வரைக்கும் அவருடைய கட்சியின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு அவர் ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பே இருக்கு. சீமான நமக்கு பக்கம் கொண்டு வந்தா எப்படியாவது ஆட்சி அமைக்கலாம், இல்லைன்னா பெரிய வெற்றிகளை பெறலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலா எல்லா தொகுதிகளிலையும் எல்லா மாவட்டங்கள்லையும் சீமானுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றியா மாறும், எந்த இடத்துலலாம் அவர் தவறு பண்றாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அதே நேரத்துல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா தோத்துருவாங்க, அவங்க கட்சியை சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது, இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பட்டியல்ல கமல் அளவுக்கோ, சரத்குமார் அளவுக்கோ, விஜய் அளவுக்கோ சீமான் பெரிய நடிகரோ, பெரிய இயக்குனரோ அல்ல. இருந்தாலும் அந்த அடையாளத்தை முன்னிறுத்தி அவர் அரசியல் பண்ணாம, தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன்னிறுத்தி மக்களை சந்திப்பதை எப்பவுமே முழுமையான ஒரு பணியா வச்சிருக்காரு. எல்லா பிரச்சனைகள்லையும் அவருடைய கருத்து என்னங்கிறத சொல்றாரு. எந்த ஒரு போராட்ட களமா இருந்தாலும் நேரடியா போய் ஆதரவு தெரிவிப்பாரு. தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணம் இருக்கிறதால தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவருடைய வாக்கு வங்கிங்கிறது அதிகரிக்குது. எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காம, இன்னைக்கு தேர்தல் களத்துல ஒரு தேர்தல் தனியா நின்று போட்டிடலாம். அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல தனியா நிக்கிறதே பெரிய சிரமம். வேட்பாளர்களை தக்க வைக்கணும், கட்சியை காப்பாற்றணும். இத்தனையும் தாண்டி 2010ல ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி
2024 நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 14 வருஷமாக தனித்து நிற்கிறது தான் அதனுடைய பெரிய பலம். சரத்குமார், கமல் போன்றவர்கள், அவர் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடிகர்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்களோ அது போன்ற தவறுகளை செய்யாமல் தனக்கான ஒரு இடத்தை இன்னைக்கு சீமான் பிடிச்சிருக்காரு. இந்த 3 பேருமே நிகழ்கால உதாரணங்கள். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவோம். விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. முழுமையா அரசியலுக்குள்ள இன்னும் இறங்கல. ஆனா சரியான ஒரு நேரத்துல தெளிவான ஒரு முடிவை விஜய் எடுத்திருக்காருன்னு பரவலா எல்லாருமே சொல்றாங்க. பொதுவாக பெரிய நடிகர்கள், சினிமால ஒரு ஸ்டால்வார்ட்ஸா இருக்கக்கூடியவங்க, கல்ட்டா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அரசியல் நம்ம பார்த்துருக்கோம். அது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், இந்த எரால அடுத்தது விஜய், அஜித். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு, சிவாஜி வந்தாரு, ரஜினி, கமல், இப்படி எல்லாரையுமே நம்ம அரசியல் களத்துல பார்த்துருக்கோம். அவங்க எல்லாருக்கும் இருக்கிறத விட விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவருடைய ஏஜ் 50 வயதுக்கு முன்னால் 49 வயசுல ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. சினிமாவில் இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்காரு. இந்த நேரத்தில் சினிமாவே எனக்கு வேணான்னு சொல்லி அரசியலுக்கு வராரு. இப்படியான அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது முதல் முறையா அரசியல் ரீதியாக அவர் கட்சி சார்பாக ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பிளவுவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் சிஏஏ போன்ற எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு. அதை தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் சொல்றாரு. அவர் சொன்ன கருத்து இன்னும் வலுவா இருந்திருக்கணும், அழுத்தமா இருந்திருக்கணும், மத்திய அரசையும் அவர் நேரடியாக கண்டிச்சிருக்கணும் அப்படிங்கிற பல பார்வைகள் முன்வைக்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அரசியலை முன்னெடுத்தால் தமிழக மக்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரியான திசையை நோக்கி விஜய் நகர தொடங்கி இருக்கிறாரு அப்படிங்கிற பார்வைகளையும் நிறைய பேர், அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறத நம்ம கவனிக்க முடியுது. அதே நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்குமே சில மைனஸும் இருக்குது, சில ப்ளஸ்ஸும் இருக்குது. அதில் தெளிவான நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் முதல்ல. நீங்கள் எந்த திசையை நோக்கி போக போகிறீங்க, நான் யாரை எதிர்க்க போகிறேன், யாரை ஆதரிக்க போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் ஜெயிக்க முடியாது. தெளிவாக சொன்ன எல்லாருமே இன்னைக்கு ஓரளவுக்காவது அவங்களுக்கான இடத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளில் இப்போ சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுகவிலிருந்து வந்தவர். தேமுதிகவை இந்த இடத்துல ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். தேமுதிக அப்படிங்கிற கட்சியும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. 2006 முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. 2005 தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல முதல் தேர்தல் சந்தித்த முதல் தேர்தலிலே அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் வெற்றி பெறுகிறார். எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நல்ல வாக்குகளை வாங்குறாங்க. அதற்கு அடுத்து நடந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் வாக்கு வங்கி உயருது. இப்படியாக இருந்த அவருடைய பயணம் 2011 அதிமுகவோடு கூட்டணி வைக்கும் போது அரசியல் அங்கீகாரம் கிடைக்குது. எதிர்கட்சி தலைவராகிறாங்க, எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க, கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகுது. ஆனால் அதற்கு பிறகு சந்தித்த எல்லா தேர்தல்களுமே தேமுதிகவுக்கு பின்னடைவாக அமைந்தது. ஸோ இந்த ஃபார்முலாவிலிருந்து பார்க்கும்போது திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி வரவங்க திராவிட கட்சிகளுடைய கூட்டணி வச்ச பிறகு மக்கள் எப்படி அவங்கள மாற்றா பார்ப்பாங்க, அவங்களும் இன்னொரு அரசியல் கட்சியாக தானே ஆவாங்க அப்படிங்கிற விமர்சன பார்வை முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு இவங்க எல்லாமே சரியான உதாரணம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வைக்காம பயணிக்கிற சீமானுக்கு வாக்குகள் கிடைப்பதற்கும் அதுவே பிரதான காரணமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தவர்கள், முதலமைச்சர் ஆனவர்கள், ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் எல்லோருக்குமே ஜாதி மத அடையாளம் என்பது இருக்காது. ஒரு ஜாதிக்குள்ளேயோ ஒரு வட்டத்துக்குள்ளேயோ ஒரு மதம் என்கிற வட்டத்துக்குள்ளேயோ சுருங்கி போனா அவங்க எல்லா தரப்பு மக்களுக்குமான தலைவராக மாற முடியாது அப்படிங்கிறதுக்கும் இவங்க எல்லாரையுமே நம்ம உதாரணமாக சொல்லலாம். இப்போ சரத்குமார் விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம பேசும்போதே சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஜாதி அடையாளம் கிடைத்தது. அந்த ஜாதிக்கான தலைவராக அவர் பார்க்கப்பட்டாலும் பொதுவான தலைவர் என்கிற அடையாளத்துக்குள்ள அவர் வராமல் போனது தான் அவருடைய அரசியலுக்கு ஒரு பின்னடைவாக இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே திரைத்துறையிலிருந்து வந்ததுனாலோ அல்லது இவங்க எடுக்கக்கூடிய அரசியலாலோ இதுவரையில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஜாதி அல்லது மத அடையாளம் என்பது பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஒரு சிலர் விமர்சிக்கலாம், ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொது சமூகத்தின் மத்தியில் இதுவரையும் அவங்களுக்கு ஒரு பொதுவான இமேஜ் இருக்கிறத பார்க்கலாம். முழு நேர அரசியல்வாதியாக இருப்பது, கமல் சமீபத்தில் பேசும்போது யாருமே இங்கே முழு நேர அரசியல்வாதி இல்லை, முழு நேர தந்தை இல்லை, முழு நேர கணவன் இல்லை, முழு நேர சகோதரன் இல்லை, எல்லாருமே அந்தந்த நேரத்தில் ஒரு வேலை இருக்கும் அதை செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. பட் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் முழு நேர ஒரு அரசியல்வாதியாக இருப்பவரைத்தான் தலைவர்களாக அங்கீகரித்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இறுதியாக இவர்களுடைய பலம் பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது வாக்காளர்கள் தான். வாக்காளர்கள் அதிகமாக யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க ஆளுங்கட்சியாக வரப்போறாங்க. சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே இளைஞர்களுடைய செல்வாக்கு தான். இது இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கே மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கக்கூடிய சூழல்ல இயல்பாகவே இளைஞர்கள் இவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. சீமானுக்கு அந்த ஒரு பலம் இருக்கிறது. விஜய் நடிகராக இருந்து அவருடைய திரை வாழ்க்கையில் சம்பாதித்த ரசிகர்கள் இன்னைக்கு வாக்காளர்களாக மாறும்போது அவருடைய பலமாக ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த ரசிகர்கள் என்பவர்கள் இளைஞர்களாக இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் சினிமாவில் இருந்து அரசியலை நோக்கி வந்த எல்லாரை பற்றியும் நம்ம பல விமர்சனங்களை பார்த்துருப்போம், அவங்களுடைய வெற்றி தோல்வியை பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்த்த இந்த 4-5 உதாரணங்களிலிருந்து
புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருப்பது என்ன அப்படின்னா, நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்கவே இல்ல. நீங்க என்னவா இருக்கிறீங்க, யாருக்காக இருக்கிறீங்க, யாருக்காக பேசுறீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்க. அதை சரியாக செய்தவர்களும், சரியாக புரிந்து கொண்டவர்களும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு நடிகர்கள் என்ற இடத்திலிருந்து தலைவர்களாக மாறியிருக்கிறார்கள். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள சொல்ல முடியும். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்கள் தான் இவை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.